ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா குலாப்ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குலாப்ஜாம் மாவு பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் மாவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலாப்ஜாம் மாவை இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா இன்னுமே சின்னதாக உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் சர்க்கரை போட்டிருக்க சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி நல்லா தேவையான பதத்துக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம குலாப்ஜாம் மாவு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரா எப்படி செய்யணுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவு சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 4-5 ஏலக்காய் உள்ளே போட்டுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காயிட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க குலாப்ஜாம் மாவு அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இன்னும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க குலாப்ஜாமை இதில் சேர்த்திடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதே இதில் சேர்த்திடலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். இந்த மாவை உருண்டை சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது எண்ணெயில் போட்டதுமே கொஞ்சம் பெருசாகும். தம்பி வச்சுட்டு எனக்கு சேஃபாக உருண்டை பிடிக்கவே முடியல. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருக்கேன். இன்னுமே இந்த குலாப்ஜாமில் இந்த மாதிரி விரிசல் வராத அளவுக்கு பண்ணணும். ஒரு சில இது இப்படி வந்துருச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். குலாப்ஜாம்னா முகுந்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா இந்த பதத்துக்கு வரணும். உருண்டை பிடிக்கிறக்கே விட மாட்டேன்ட்டான். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். இன்னுமே நல்லா உருண்டை பிடிச்சோம்னா நல்லா சூப்பராக வரும். இன்னும் சின்ன சின்னதாக பிடிச்சா நல்லாயிருக்கும். போதும். நல்லா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்போ தான் அந்த கலருக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா மாவு வெந்திருக்கும். அடுப்பில் ஜீரா வச்சுருந்தோம். நல்லாவே ரொம்ப ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சர்க்கரை இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க குலாப்ஜாமை அந்த ஜீராவில் சேர்த்திடலாம். சூடாகவே சேர்த்திக்குவேன் நான். ஒரு சில பேர் ஆற வச்சு உள்ளே சேர்த்திப்பாங்க. சூடாக போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். ஃபைனலி குலாப்ஜாம் வேறு லெவலாக வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.